அப்போ அந்த பெரும்பான்மையர் ஓட்டுக்காக இன்னைக்கு பிஜேபி களத்தில் இறங்கியிருக்கா? இந்துக்களின் வாக்குகளுக்காக இந்துத்துவா கையில் எடுக்குதா? சான்ஸே கிடையாது. இப்போ நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக மேகாலயாவில் 88%, மணிப்பூரில் 87, இதில் நாகாலாண்டில் 88, மேகாலயாவில் 75, மிசோராமில் 88, கோவாவில் 25. இந்த 4 மாநிலம் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். எதனாலன்னா டெவலப்மெண்ட்னால. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டே போடுறதில்ல. உத்தரப்பிரதேசில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறோம், 20% முஸ்லீம். மத்திய பிரதேசில் மறுபடியும் ஆட்சிக்கு வரும், 18%, 19% முஸ்லீம். இனிமேல் தமிழ்நாட்டிலையும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுக்காக நாங்கள் பாதுகாவலராக இருக்கிறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறது எங்களுடைய கூற்று. நான் ஒரு சின்ன முத்தலாக்க இல்லாமையே இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அத்தனை இஸ்லாமிய பெண்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ டிவர்ஸுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சு தான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறது முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங், ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அது நடந்தது 70 வருஷமாக பண்ண முடியல. 70 வருஷமாக இந்த சோ கால் செக்யூலர்ஸ் பண்ணலையே. இந்த அரசு பாருங்க, அவங்க சொல்றது நாங்க தான் இந்துக்களுக்கு ஆதரவான அரசாகவும் இருக்கோம். நாங்க இந்து சமய அறநிலையத்துறையில எத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், எவ்வளவு நிலங்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க. சார், குடமுழுக்குங்கிறது சார் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நயா பைசா காசு எந்த கோவிலுக்குமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. குடமுழுக்கில் அந்தந்த கோவில்கள் அந்தந்த டோனர்ஸை வச்சு தான் 90% or 95% அந்த கோயிலில் வர வருமானத்தை வச்சு தான் போட்டிருக்காங்க. யாருமே இவங்க சொந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த காசும் கொடுத்து குடமுழுக்கு விழா நடத்தலை. எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குடமுழுக்கு விழா தொன்று தொட்ட காலத்துலேருந்து 3வது செஞ்சுரியிலேருந்து நடந்துட்டு வருது. ஹிந்துஸை வளர்க்குறதுக்கு 3வது செஞ்சுரியிலேருந்து எங்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களுமே வளர்த்த ஹிந்துவிசத்தை முகல்கள்லேருந்து, மங்கோல்லேருந்து வந்தவங்கலேருந்து, பிரிட்டிஷ்லேருந்து, டச்சுலேருந்து எத்தனையோ பேர் அழிக்க முற்பட்டாலும், இப்போ முகல் கம்பெனி ப்ளஸ் இப்போதைய திமுக அழிக்க முற்பட்டாலும் இந்துத்துவாவை அழிக்கவோ அதை உயர்த்தவோ இவர்கள் யாருமே தேவையே இல்லை. திமுக சொல்லுவது சனாதனம் அப்படின்றது சாதியின் பெயரிலான வேற்றுமை, மனு தர்மத்தை சொல்றோம் அப்படின்றாங்க. சார், இவங்க சனாதனம் சொல்றது இந்து மதம் அப்படின்றாங்க. சார், இவங்க ஒரு பர்டிகுலர் நேரத்தில் என்னன்னா, நாங்கள் கடவுளை நம்பாதவர்கள், இவங்களுக்கு இந்துத்துவா பற்றி என்ன தெரியும், தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்களுக்கு இஸ்லாமை பற்றியோ இல்லை கிறிஸ்துவத்தை பற்றியோ ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரே ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்களே, அதனால தான் சிஎம்கேன்னு மாற்றிக்கலாம், கிறிஸ்டியன் முன்னேற்ற கழகம். இது ஒரு மதவாத கட்சி திமுக. அந்த ரெண்டு மைனாரிட்டி தான். நீங்கள் மைனாரிட்டியில் கூட எல்லா மைனாரிட்டியிலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஜெயின்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா, சீக்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா, புத்திஸை சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஒன்லி ஓட் பாலிட்டிக்ஸ். இந்த ஒரு 6% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், 5.87% ஆஃப் முஸ்லீம்ஸ் தமிழ்நாட்டில். அந்த ஓட்டு வரணுங்கிறது மட்டும்தான் சார். இவங்க 76 கிலோமீட்டருக்கு அப்புறமா திமுகவே இல்லை சார். நாங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை இடத்துலையும் பிஜேபி ரூல் பண்ணுது. எல்லா இடத்துலையும், வெஸ்ட் பெங்காலில் எல்லா இடத்துலையும் ரூல் பண்ணுற பிஜேபியால் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஒன்ற முடியாதுன்னு இன்னைக்கும் சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. சரி சார், தமிழ்நாட்டில் கூட்டணி அதுதான் சொல்கிறேன். 80லேருந்து அதே தான் சொல்லிட்டு வந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 2 கட்சி இருந்தது, ரைட்டா? இப்போ அந்த 2 கட்சியே இல்லாமல் அங்கே பிஜேபி அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு வந்துருச்சு. அதனால் நாகாலாந்து, நார்த் ஈஸ்டில் நாங்கள் எங்கேயுமே இல்லாமல் இருந்தோம். வெறும் காங்கிரஸ் தான் இருந்த அந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் பேஸ்டாகவே ஒரு கிறிஸ்டியன் டாமினேட்டட் பிளேஸில் வந்திருக்கோம். கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். நாங்கள் ஆப்போசிஷனுக்கு வந்தால் போதும் சார். ஆப்போசிஷனுக்கு வந்தாவே அடுத்தது ஆட்சிக்கு நாங்கள் வந்துடுவோம். 1980 தான் இந்த பார்ட்டி ஆரம்பிச்சது. 45 வருஷத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 40% எம்எல்ஏஸ், இந்த நாட்டில் இருக்கிற எம்எல்ஏஸை பிஜேபி 40% கண்டினியூஸாக 12 இயர்ஸ் ரூல் பண்ணுறோம். ஜனசங்கமாக இருந்தது, ஆர்எஸ்எஸ் இருந்தது, எல்லாம் சேர்ந்து தான் இந்த வளர்ச்சியை கொடுத்தது. பிஜேபி பொலிட்டிக்கல் அப்போ நீங்கள் சொல்லி அப்போ திமுக 1947 ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து, நீதி கட்சியிலேருந்து வந்தவர் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க இந்த 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வரைக்கும், இப்போ 2027ன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 33 வருஷம், இதில் ஒரு 26 வருஷம், 60 வருஷம். ஆனால் நாங்கள் 80ல் ஆரம்பித்து 45 வருஷத்தில் டாப் டு பாட்டம் ரூல் பண்ணியிருக்கோம்.
அதனால இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தமிழ்நாடு பார்ட்டி. உங்களுக்கு மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு உங்களுக்கு சிம்ம சொப்பனமா இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு மாநிலமா தான் 4 எம்எல்ஏவே ஜெயிக்க முடியுது சார். எல்லா திமுகவே கூட்டணி இல்லாமல் எப்போ ஜெயிச்சிருக்கு? என்னைக்கு திமுக தனியாக நின்று ஜெயிச்சிருக்கு? ஒரு தடவை சொல்லுங்க. 1967 சொல்லுங்க. இல்லையே. 1967 சுதந்திர கட்சியோட சேர்ந்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லா வாட்டியும் அவங்க வந்து ஆட்சியில் வந்து கூட்டணியோடு தான் வந்திருக்காங்க சார். நாங்கள் நேஷ்னல் பார்ட்டி சார். ஒவ்வொரு ஸ்டேட்டாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டுருக்கோம். இப்போது ஆந்திராவில் கூட எங்கள் கூட்டணி ஆட்சி இருக்குது. கர்நாடகாவில் பல வருஷமாக இருக்குது. சவுத்தில் நாங்கள் இன்னும் இல்லாத 2 மாநிலம்னா தெலுங்கானா, 3 மாநிலம் தெலுங்கானா, கேரளா அண்ட் தமிழ்நாடு 3 தான். மற்ற வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி கண்டிப்பாக ஆட்சிக்கு வருது உறுதி. ஸோ இந்த 3 மாநிலம் 100% எங்களுடைய தலைமை திரு மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவரும் வந்து 100% இந்த வாட்டி என்டிஏ கவர்மெண்ட் 100% இங்கே 2026 ஃபார்ம் பண்ணுவோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt.thanditv@dttv.in. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt.thanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.